ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எம்ஏ கிளாஸஸ். நம்ம இன்னிலேருந்து ரேஷியோ டாபிக் உள்ள போயிடலாம். பார்ட்டாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ பேசிக்ஸ்லேருந்து நம்ம அட்வான்ஸ் லெவல் வரையும் நமக்கு எக்ஸாம்ஸில் என்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ லைன் பை லைனாக இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ரேஷியோனா என்ன, ஃபஸ்ட்டு பேசிக்காக ரேஷியோனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ரேஷியோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2:3:4 இப்படி கொடுத்துருக்காங்க. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, இத்தனை பங்கு கொடுக்கலாம், அத்தனை பங்கு அவருக்கு கொடுங்க, இத்தனை பங்கு இவருக்கு கொடுங்கன்னு சொல்லி இந்த சொத்து பிரிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். சிம்பிளாக இப்படி தான் ஞாபகம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரேஷியோனா இதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 900 ருபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை இந்த ஏபிசி 3 பேருக்கு பிரித்து தர சொல்கிறாங்க. 900 ருபீஸை சரியா? அப்போ நீங்கள் எப்படி பிரித்து கொடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். எவ்வளோ வருது பாருங்கள். இது ஒரு 7, இது ஒரு 2, எவ்வளோ ஆச்சு? 9 வந்துச்சா? ஸோ அந்த 9 பார்ட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 900ன்னு வச்சுக்கணும். அதாவது இந்த டோட்டல் தான் அந்த ஃபுல் அமௌண்ட்டு. அப்போ இந்த ஏக்கு மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள், பிக்கு மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள், சிக்கு மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள். இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இதுதான் பேசிக்ஸு. இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம உள்ளே போகும்போது சம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 9 இது எத்தனை டைம் போகும்? 1 டைம் போகுமா? ஸோ 100. ஓகேவா? இது எல்லாத்தையும் அது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். இதை எப்படி எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 100 200. அப்போ ஏக்கு 200 கொடுப்பாங்க. பிக்கு பாருங்கள் 300. அதே மாதிரி சிக்கு பாருங்கள் 400. டோட்டலாக அந்த 900 இப்போ எல்லாருக்கும் அந்த பங்கு அப்படியே ஈஸியாக பிரிஞ்சிருச்சா? ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். இதுதான் ரேஷியோ. இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இப்போ உள்ளே போக போக சம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி படிப்போம். சரியா? இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ உள்ளே போனோம்னா உங்களுக்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிய ஆரம்பிச்சிடும். பேஷன்ஸோட ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் கான்செப்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா? இப்போ இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். The price of a school bag and a school dress are in the ratio 8:7. அப்படி எழுதிக்கலாமா? ஸோ ஸ்கூல் பேக் ஒரே நிமிஷம். ஸ்கூல் பேக் அண்டு ஸ்கூல் ட்ரெஸ். ஓகே. அதோட ரேஷியோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 8:7. ஓகே தானே? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். The price of a school bag is 400 more than the price of the school dress. ஓகே. அதாவது இந்த ஸ்கூல் பேக் இருக்குல்ல, இந்த ஸ்கூல் பேக் இருக்குல்ல, இந்த ஸ்கூல் பேக்கோட ப்ரைஸ் இந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸை விட அப்படி தான் மீன் பண்ணுறாங்க. படிச்சிங்கன்னா புரியும். ஸோ இங்கிலீஷ் படிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்கும். 400 அதிகமாக இருக்கும். பார்த்தாலே தெரியுது. ரேஷியோ 8 இருக்குது, இதில் 7 தான் இருக்குது. இப்போ 8 தானே பெருசு. ஸோ கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் எடுங்களேன். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1 யூனிட் தானே இருக்குது. இந்த 1 யூனிட் தான் பார்த்தீங்கன்னா அந்த 400. இப்படி தான் கொடுப்பாங்க இன்டெரக்டாக. நம்ம இன்டெரக்டாக கொடுத்தாங்கன்னா நம்ம படித்து கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எடுக்க தெரிஞ்சுக்கணும் நமக்கு. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த ப்ரைஸ் ஆஃப் த ஸ்கூல் ட்ரெஸ். ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் என்ன? 7 யூனிட் தானே? அவ்வளோதான். இந்த 7 யூனிட் இப்போ கால்குலேட் பண்ணி ஆன்சர். 7 4s are என்ன? 28. டேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உங்ககிட்ட இனிஷியல் டேஸ்லேருந்தே சொல்லியிருக்கேன். டேபிள்ஸ் தெரியாமல் நீங்கள் மேக்ஸே பார்க்க முடியாது. ஸோ டேபிள்ஸ் படிச்சுட்டு வாங்க யாராக இருந்தாலும் சரி. ஸோ 7 4s are 28. 28 100. ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் பி. சிம்பிள். ஓகே. செகண்ட் கொஷின் போகலாமா? செகண்ட் கொஷின் பார்க்குறேங்க. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். அதே தான். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல, இப்போ அதே கொஞ்சம் இந்த மாதிரி நம்பர்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இது ஈஸி தான். ஸோ இது நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்க பார்ப்போம். 3:4:6. ஓகே. இந்த ரேஷியோவில் இந்த 2002 லம்சமாக இருக்கு. ஓகேவா? அந்த 2002 ருபீஸை பிரிக்கணும். அதில் ஏக்கு 3 பார்ட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பிக்கு எத்தனை பார்ட்ஸு? 4 பார்ட்ஸு. சிக்கு 6 பார்ட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கேட்டது யாருக்கு? பிக்கு தான். சரியா? சிம்பிள் தான். போட்டு குழப்பிக்கோனா. டோட்டலாக ஆட் பண்ணுங்கள். டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 13. இந்த 13 தான் பார்த்தீங்கன்னா இந்த 2002. சிம்பிள் தானே? அப்படியே என் கூடவே வாங்க, அந்த ஃப்ளோலே வாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ பியோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 டேரெக்டாக போட்டு என்ன பண்ண போகிறோம்? ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். 13 டேபிள்ஸு அப்படியே கேன்சல் பண்ண பார்ப்போம். 13 1s are 13. பேலன்ஸ் 7 இருக்குமா? 13 5s are 65. பேலன்ஸ் 5. திரும்பி எத்தனை டைம்ஸு? 13 4s are 52. கரெக்டு தானே? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட்டு 154 இன்ட்டு இந்த 4. ஓகேவா? இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி போடுறதுனால ஓகே. ஆனால் இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி போடக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ நம்ம இப்போ என்ன சார் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைசி 2 நம்பர் இருக்குல்ல, இந்த கடைசி 2 நம்பரை வச்சே நம்ம ஆன்சரை போட முடியும் மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ்க்கு. என்ன பண்ணோன்னா, இந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்களேன். என்ன வரும்? 4 4s are வரும். 16 வருமா? ஸோ 6ல் முடியக்கூடிய ஒரு நம்பர் தான் ஆன்சர். 6ல் எந்த நம்பர் முடியுது? ஆப்ஷன் ஏ.
இவ்வளோதான். இப்போ இதுவே நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி போகிறதுனால ஓகே. இப்போ 16 பேலன்ஸ் 1 20 21 நெக்ஸ்ட் வந்து 4 6 16 இவ்வளோதான் சிம்பிள். ஸோ நீ எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். எண்ட் ஆஃப் த டே வந்து ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னலாக பொறுமையாக போட்டு கற்றுக்குவாங்க. எல்லோரும் ஃபாஸ்ட்டாக போட்டு கற்றுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. பட் வந்து தப்பு அது. ஏஷியன் டேஸில் பொறுமையாக போட்டு ஒரு பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அது எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் கொண்டு போகலாம். அதான் உண்மை. சரியா? ஸோ பொறுமையாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக நம்ம ஸ்பீடப் பண்ணிடலாம். ஓகே. தென் x/y வந்து 1:2 அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இது. இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டாங்கன்னா லட்டு மாதிரி. சரியா? இதெல்லாம் வந்து நம்ம விடவே கூடாது. அந்த மாதிரி கொஷின் இதெல்லாம் 2x + 4y அப்படியே இந்த கொஷினை இப்போ நான் சும்மா எழுதி காட்டுறேன். எக்ஸாம் டைமில் போயெல்லாம் இப்படி எழுதக்கூடாது. இந்த அங்கெல்லாம் டைம் இருக்காது. நம்ம டேரெக்டாக போட்டணும். சரியா? ஸோ x + 4y இப்படி இருக்கா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த x இருக்கிற இடத்துல x, y இருக்கிற இடத்துல y. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் சொல்கிறேன். 2 இன்ட்டு அந்த எக்ஸில் என்ன இருக்குது 1 இருக்கா போடு. நெக்ஸ்ட் 4 y இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 2. ஓகேவா? 2 இங்கே x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 1 + 4 இங்கே என்ன இருக்குது y இருக்கிற இடத்துல 2. அவ்வளோதான். இதை போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 2 + 8 இங்கே வந்து என்ன வருது 1 + 8. சூப்பர் தானே? ஸோ ஆட் பண்ணுங்கள். 10:9 இதுதான் ஆன்சர். 10:9 ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃபை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணி விடுறேன். இப்போ டெலிகிராம் அந்த நீட் எக்ஸாம் நல்ல பேனில் இருக்குது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அது ரெகுலரைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் வந்து அந்த டெலிகிராம் சேனலில் இருக்கும். அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்கள் ஒரு வாட்டி சால்வ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஸ்ட்ராங் ஆகிடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் அதே தான். பட்டு போட்டுடலாமா? இது போடுவீங்க தானே? சூப்பராக. ஓகேவா? 5a + 3b is to 6a - 2b. ஸோ பட்டு போட்டுடலாமா? என்ன பண்ணுவோம் இதில்? நம்ம இடத்துல எழுத வேணாம். அப்படியே போடுங்க. ஏ இருக்கிறதுல 2வா? அப்போ 5 2 சார் வரும் 10 வரும். ஓகே. இப்போ பி இருக்கிறதுல என்ன இருக்குது 3. அப்போ 3 3 சார் 9. ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம் 6a இருக்கிற இடத்துல 2 அப்போ 12 -2b இருக்கிற இடத்துல 3 அப்போ 2 3 சார் 6. ஓகே சூப்பர். இப்போ ஆட் பண்ணுங்கள் 19. இங்கே ஆட் பண்ணுங்கள் 6. 19 6 ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்து கூட எழுத தேவையில்லை. நான்லாம் இப்போ வந்து இந்த கொஸ்டினை பார்க்கும்போது நான் டேரெக்டாகவே இந்த ஸ்டெப்பு போட முடியும் என்னால். ஸோ வந்து நம்ம உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இப்போ இந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் இட் வில் டேக் டைம். அந்த டைம் வரையும் நம்ம வந்து பொறுமையாக பேசிக்ஸ் கற்றுக்கிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக போட முடியும். சரியா? நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். என்ன பண்ணுவோம் 5 இதை கொஞ்சம் டிவிஷனில் கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேம் தான். 5x + 3y. ஓகே தானே? 5x + 3y டிவைடட் பை என்ன கொடுத்துருக்கான் 5x - 3y. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து என்ன வந்திருக்கீங்க 7/3. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வேல்யூ இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அது வந்து ஒரு மெத்தடு. பட் இதில் வந்து நம்ம அதை பண்ணக்கூடாது. ஓகே தானே? இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவன் XYக்கான வேல்யூ கேட்டான். ஸோ வேல்யூ கேட்கும் போது நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக போயிடலாம். இந்த கொஸ்டினுக்கு இதை பாருங்கள். இந்த 3 எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 7 எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். பட்டு பண்ணிடுவோமா? 3 5 சார் ஏதாவது இது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். நான் உங்களுக்கு பேசிக்லேருந்தே சொல்கிறேன். இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த 7 வந்து இது கூட அதாவது இந்த சைட்லேருந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த 7 இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்க்கும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 3 இங்கே இருக்க எல்லா டேர்ம்ஸ்க்கும் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான். இது வந்து எந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் சரி இந்த மாதிரி இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் மாதிரி. ஓகேவா? இதுக்கு பின்னாடி லாஜிக்லாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க பட்சத்தில் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போத்துலேருந்து கற்றுக்கலாம். இங்கே பாருங்கள். இது எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இது எடுத்துகிட்டு போய் திரும்பி இங்கேயும் ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 7 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த 7 எடுத்துகிட்டு போய் திரும்பி இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டா இந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டட். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மாதிரி. இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. ஸோ 9y = இங்கே 7 5 சார் என்ன வரும் 35x ப்ளஸ் வந்து 7 3 சார் வரும் 21y. இப்போ எக்ஸ்லாம் ஒரு பக்கம் ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டோம்னா நம்ம இந்த x/y ரேஷியோ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து 35 தானே பெருசாக இருக்குது. அப்போ இந்த இதை இப்படி தூக்குங்க. அப்போ 35x - இந்த 15x இப்படி இருக்கட்டுமா? அதே மாதிரி இங்கே எது பெருசு? y தான் பெருசு. கரெக்டு தானே? 21y இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 21y - 9y நம்ம கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? ஓகே கரெக்டு தான். எதுவும் தப்பு இல்லை. சரி இப்போ வந்து சால்வ் பண்ணிடுவோமா? நம்ம பண்ணியிருக்கோம் மிஸ்டேக். எங்கே கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டேன்.
ரொம்ப கேவலமான மிஸ்டேக் இதெல்லாம். இந்த மாதிரிலாம் எக்ஸாமில் பண்ணக்கூடாது. நான் ஏதோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணதுனால அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் போல். ஸோ வந்து பண்ணிடக்கூடாது. இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது, நம்ம அந்த மைனஸே விட்டோம். ஸோ அது தான் பண்ணக்கூடாது, தப்பு அது. ஸோ பட்டு பட்டு போடுவோம். 15x ப்ளஸ்ஸு 9y, தென் இதை இப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள். 35x மைனஸ் 21y. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பண்ணுங்கள், கரெக்டாக வரும் பாருங்கள். இது இப்படி எது வந்துச்சுன்னா நான் 35x மைனஸ் 15xன்னு வந்துடுமா? அதாவது இது வந்து இப்படி போச்சுன்னா மைனஸ் ஆயிரும், இது வந்து இப்படி வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும், ஒன்றுமே இல்லை. சரியா? ஸோ இங்கே 9y ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த 21y இப்படி கொண்டு வந்துடுறேன். சரியா? ஸோ அது மைனஸில் இருக்கக்கூடாது, ஏன்னா அது பெரிய நம்பரில் இருக்குது. சரியா? ஸோ இது டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ, 20xஆ. அதே மாதிரி இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ, 30y. ஸோ எக்ஸ் இஸ் டு ஒய்யோட ரேஷியோ என்னன்னு பார்ப்போமா? எக்ஸ் இஸ் டு ஒய்யோட ரேஷியோ வந்து இந்த எக்ஸையும் ஒய்யும், இந்த எக்ஸ் இங்கே இருக்கட்டும், இந்த ஒய் இங்கே இருக்கட்டும். இந்த மல்டிப்ளையில் இருக்கிறதுனால இது ஒரு தனி டேர்ம், இது ஒரு தனி டேர்ம். ஓகேவா? ஸோ நம்ம இதை இப்படி உல்ட்டாவாக எப்படின்னா கொண்டு வரலாம். ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேசிக்ஸு நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் பை ஒய் எவ்வளோ வருது? 3:2. ஆப்ஷன் பி, சிம்பிள். ஸோ அதே மாதிரி எப்போவுமே இந்த எக்ஸ் இஸ் டு ஒய்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீன்ற பட்சத்தில் உஷாராக இருக்கணும். கொஷினில் வந்து எக்ஸ் இஸ் டு ஒய் என்னன்னு கேட்பான், எக்ஸ் இஸ் டு ஒய்ன்னு கேட்பான், சம்டைம்ஸ் ஒய் இஸ் டு எக்ஸ்ன்னு கேட்பான். அந்த டைமில் 3:2 போட்டு வச்சிங்கன்னா தப்பு. அங்கே என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 2:3. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்னதாக நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்ல, பட் வந்து அது உங்களுக்கு மட்டும் புரிஞ்சால் போதும். ஸோ எவ்வளோ உங்களால் ஷார்ட்டாக டைம் சேவ் பண்ணி எடுக்க முடியுமோ அப்படி எடுங்க நோட்ஸ். அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலாக நோட்ஸ். சரியா? ஸோ இந்த கொஷின் வந்து எப்படி போடலாம்? இது வந்து ரொம்ப ஃபேமிலியரான கொஷின். சரியா? இதுக்கு வந்து நான் ஒரு சில ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. அந்த பர்சன்டேஜ் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் அதான் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நான் அங்கே போகும்போது இன்னும் பெட்டராக சொல்லித்தரேன். ஆனால் இப்போதைக்கு நான் உங்களுக்கு பேசிக்காக அது எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ்லாம் இப்படி எடுத்து தனித்தனியாக எழுதிக்கலாம். இப்படி எடுத்து எழுதிட்டோமா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த நம்பர்ஸ்க்கெலாம் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. அதான் பர்சன்டேஜ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 100 பண்ணுவோம். கரெக்டு தானே? இன்ட்டு 100. அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டு 100 பண்ணுங்கள், இங்கேயும் இன்ட்டு 100 பண்ணுங்கள், இங்கேயும் இன்ட்டு 100 பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதை வந்துட்டு டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 டேபிள் இதை அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 25 வரும். அப்போ 25 இன்ட்டு 3 எவ்வளோ வரும்? 75. கரெக்டு தானேப்பா? சூப்பர். இங்கே பாருங்கள், இது அடிங்க, 50 வருமா? ஓகேவா? 100ல் பாதி எவ்வளோ? அதுதான் கேட்டிருக்காங்க. ஆஃப் 100 எவ்வளோ? 50. ஸோ 50. அதே மாதிரி இது அடிங்க, இது எத்தனை வாட்டி வரும்? 20 வாட்டி வரும். 20 இன்ட்டு 2 எவ்வளோ வரும்? 40 வரும். கரெக்டு தானே? அதே மாதிரி 1/3 இன்ட்டு 100. இதெல்லாம் வந்து ஃபேமஸாக இருக்கும் பர்சன்டேஜில். அது போகும்போது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கலாம். சரியா? இப்போதைக்கு நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 33.33%. ஓகேவா? 33.33%. இதெல்லாம் வந்து நீங்கள் இதை டிவைட் பண்ணி பார்த்தாலும் அதான் வரும். இங்கே பாருங்களேன், 100/3 எவ்வளோ வரும்? 3 டைம்ஸ் வருமா? பேலன்ஸ் 1 திரும்பி 3 டைம்ஸ் வரும். அப்படியே இது போயிட்டே இருக்கும். இது வந்து நிற்கவே நிற்காது, அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதான் நம்ம 33.33%ன்னு சொல்லி 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சு இதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச ஆன்சர் பர்சன்டேஜில். இப்போ என்ன கேட்டிருக்கான்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோ இஸ் த ஸ்மாலஸ்ட்? எது இருக்கிறதுலே சின்னதுன்னு கேட்டிருக்கான். நமக்கு பார்த்தாலே தெரியுது தான் இருக்கிறதுலே சின்னதுன்னு. கரெக்டு தானே? ஸோ அதுதான் ஆப்ஷன் 1:3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1:3 ஆப்ஷன் ஏல இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏன்னு சொல்லி டிக் பண்ணிட்டு நம்ம அடுத்த கொஷின் போகலாம். இந்த மாதிரி எந்த கொஷின் கேட்டாலும் சரி, இதான் ட்ரிக்ஸு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நீங்கள் போக போக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ்லாம் டாப்பிக்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதை ஸ்பீடாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பொறுமையாகவே கற்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த கொஷின், இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் கொஷின். இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2 விதம் இருக்குது. அந்த 2 விதத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க. சரியா? பட் 2மே கற்றுக்கோங்க, ஏன்னா 2மே வந்து இம்பார்ட்டண்ட் தான் என்னை பொறுத்த வரையும். A:2 ஒரே நிமிஷம், A:2 B:2 C என்ன கொடுத்துருக்கான்? இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். பட் வந்து ஏபிசின்னு வந்து இங்கே பாருங்கள், A:B கொடுத்துட்டு திரும்பி B:C கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த A:B எழுதுங்க அப்படியே. 2:3 ஓகே. இப்போ B:C எழுதுங்க, 6:8. ஓகேவா? இப்போ இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் பக்கத்தில் இருக்க நம்பரை போட சொல்லுவாங்க. அதாவது இங்கே 3 இருக்கா, இந்த 3 இங்கே எப்படி போடுங்க. இங்கே 6 இருக்கா, இந்த 6 எப்படி போடுங்க. போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 12. அதாவது இதையும் மல்டிப்ளை பண்ணும், இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் ஆன்சர். இப்போ 12:18 8 7 வரும், 24. இப்போ திரும்பி வந்து இதை சுருக்கணும். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில், ரேஷியோ வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஒரு நம்பர் அவங்களால எவ்வளோ தூரம் ஒரே டேபிளில் மல்டிப்ளை பண்ணணும், ஒரே டேபிளில் டிவைட் பண்ணணும், அதான் ரேஷியோ. ஓகேவா? அதை மட்டும் மண்டையில் நல்லா எடுத்துக்கோங்க. சரியா?
ஸோ ஒரே டேபிளில் இதை டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக முடியும். அப்போ அதை ஷார்ட்டஸ்ட் ஃப்ராமுக்கு என்னால் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ 2 டேபிளில் இதை என்னால் அடிக்க முடியும். ஸோ இது 2 டேபிள் எத்தனை டைம்ஸ் போவோம்? 6 டைம்ஸ் போவோமா? ஓகே. இது எத்தனை டைம்ஸ் போவோம்? 9 டைம்ஸ் போவோம். இது எத்தனை டைம்ஸ் போவோம்? 12 டைம்ஸ் போவோம். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இது இப்படி போச்சு. நெக்ஸ்ட்டு இது வேறு என்ன டேபிள் அடிக்க முடியும்னு பார்த்தோன்னா, என்னால் 3 டேபிள் அடிக்க முடியும். நான் ஸ்டார்டிங்கில் 6 டேபிளில் போட்டிருக்கலாம், பட் உங்களுக்கு சின்னதாக சொல்கிறேன். ஓகே. ஸோ இது இந்த டேபிளில் போவோம்? 3 டேபிளில் போவோம். ஓகே. எத்தனை டைம் போவோம்? 2 டைம்ஸ் போவோம். இது எத்தனை டைம் போவோம்? 3 டைம்ஸ் போவோம். இது எத்தனை டைம்ஸ் போவோம்? 4 டைம்ஸ் போவோம். அப்போ 2:3:4 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. இது இப்படி போடலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி மெத்தடு. இப்போ வந்து நம்ம செகண்ட் மெத்தடையும் பார்த்துடலாம். மெத்தட் 2 பார்த்துடலாமா? அதுவும் ஈஸி தான். ஸோ எல்லா கொஷினுக்கும் ஒரு மெத்தட் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கொஷினுக்கு நான் சொல்கிற மெத்தட் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதனால் அந்த கொஷினை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி போடுங்க. 2:3 அதே மாதிரி என்ன வரும்? 6:8. ஓகேவா? இப்போ இந்த கொஷினை நல்லா பாருங்கள், நோட் பண்ணுங்கள். இதில் நான் சொல்கிறது உங்களுக்கு அப்படியே இப்போ ரேஷியோனா இவ்வளோ தானே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். இப்போ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். இப்போ A:B இருக்குது 2:3ன்னு. அதே மாதிரி B:Cயில் வந்து 6:8ன்னு இருக்குது. இது கரெக்டு தானே? புரிஞ்சுதில்ல? இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த B மட்டும் தான் மாறி இருக்குது. கரெக்டாக? இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. மற்றபடி இதில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான டூலே நமக்கு இது மட்டும்தான். ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னா இந்த ரேஷியோ ஈக்குவல் ஆயிரும். ஓகே. அதாவது இந்த 2 ரேஷியோ மெர்ஜ் பண்ண சொல்கிறாங்க. அதான் நமக்கு மீனிங். ஓகேவா? இப்போ இங்கே எப்படி இருப்பா மெர்ஜ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 வந்து இது கூட ஈக்குவல் பண்ணிடலாம். இதுவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரேஷியோ மெர்ஜ். ஸோ இது எப்படி மேட்ச் பண்ணலான்னு பார்த்தா, இந்த 3 வந்து 2 டேபிள்ஸில் மல்டிப்ளை பண்ணும். இங்கே ஏதாவது மல்டிப்ளை பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது இதில் வந்து ஏதாவது மல்டிப்ளை பண்ணி சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்கன்னா, இந்த ரோக்கே கொண்டு வரணும். ஓகே. ஸோ அப்போ இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்கேயுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி, அதாவது இங்கே 1 இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இல்லை, பட் அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ போட்டுடலாமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன வருது? 2 2s are 4. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 6. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சாரி இங்கே வந்து நம்ம பண்ண தேவையில்ல. ஏன்னா இங்கே வந்து 8 இருக்குது. இங்கே இது வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. எங்கே இல்லையோ அங்கே வந்து நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை. சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். அப்போ இங்கே 8 தான். சாரி. ஓகேவா? இவ்வளோ தான் சிம்பிள். இங்கே கீழே இருக்கு பாருங்கள், இந்த 8 அப்படியே போட்டுரும். ஏன்னா நம்ம இது ரெண்டுத்தில் தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த இதில் சேஞ்சஸ் கொண்டு வரல. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இங்கே டேரெக்டாக 8 போட்டுருவோம். அவ்வளோதான் சிம்பிள். அந்த 8 போட்டோன்ற பட்சத்தில் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது இன்னும் ஷார்ட்டஸ்ட் ஃபார்மாக கொண்டு வரலாமா? எவ்வளோ கொண்டு வரலாம்? 2:3:4. அவ்வளோதான் சிம்பிள். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். 2 மெத்தடுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெத்தட் 1 இதை ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ ஷார்ட்டாக எழுத முடியுமோ எழுதி வச்சுக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கெலாம் டைம் வேஸ்ட் பண்ணாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ரிவிஷன் பண்ண மாட்டீங்க. இந்த பிடிஎஃபை நான் டெலிகிராம் சேனலில் அப்படியே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்ற பட்சத்தில் இந்த கொஷின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். சேம் டைமில் உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்யூஷன்ஸும் நான் கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ நீங்கள் வந்து உட்காந்து டைம்லாம் வேஸ்ட் பண்ணால் ஷார்ட்டாக நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இந்த டைப் வந்து இப்படி தான் எழுதணுன்ற மாதிரி சின்னதாக நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணலாமா? சேம் தான். அதே நம்ம லாஸ்ட் கொஷின் ரெடி பண்ணோமோ அதே மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். A:B:C. ஓகே. ஸோ எடுத்து எழுதிடுவோமா? 5:8. ஓகே. தென் வந்து 4:3. நான் லாஸ்ட் சம்மில் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த பக்கத்தில் போட்டு பண்ணுறது கூட நம்ம இப்படி பண்ணிட்டு போயிட்டோம்னா ஈஸி. இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிடலாமா? ஸோ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அவ்வளோ ஆன்சர். ஸோ 5:8:6. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா சம்மு? இதுக்கு தான் நான் வந்து அந்த செகண்ட் மெத்தடை நான் யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ நிறைய பேர் இந்த செகண்ட் மெத்தடை சொல்லித்தர மாட்டாங்க. இந்த பேசிக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா இதுதான் ஈஸின்னு சொல்லுவாங்க. பட் இதுதான் வந்து ப்ராப்பராக அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியும். இப்போ அதுவே நம்ம அந்த ஃபஸ்ட் மெத்தட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன தெரியுமா சொல்லி தருவாங்க? எப்படி இருக்கும், இது பக்கத்தில் இருக்க நம்பரை போடுங்க, இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் போடுங்க. அப்போ அவன் எப்படி ரேஷியோனா என்னன்னு கற்றுப்பான்? எதுவுமே கற்றுக்க மாட்டான். ரேஷியோனா நான் ஈக்குவலிங் இந்த பார்ட்ஸ், அதுதான் ரேஷியோ. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம இப்படி என்ன பண்ணுவோம், 20 போடுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், திரும்பி 32, திரும்பி 24, இது எல்லாத்தையும் 4 டேபிள் அடிப்போம். 5, இது 8, இது வந்து 6ன்னு சொல்லி கொண்டு வருவோம். இப்படியும் கொண்டு வரலாம். பட் இது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே தெரியாத போயிடும் எண்ட் ஆஃப் தி டேல. புரியுதா? இது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியாத போயிடும். ஸோ நம்ம வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் மெயின். ஏன் வருது, எதுக்கு வருதுன்னா, இந்த 2 ரேஷியோவும் மெர்ஜ் பண்ண சொல்கிறோம். மெர்ஜ் பண்ணோன்னா எது வந்து காமனாக இருக்கோ அது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிட்டா ரேஷியோ மெர்ஜ் ஆயிரும். இவ்வளோ தான் விஷயம். இதுதான் கான்செப்ட் ரேஷியோ பொறுத்த வரையும். நீங்கள் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகிற எல்லா சம்ஸும் நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிட முடியும். சரியா? சிம்பிள். தென் இப்போ பார்க்கலாமா? இந்த கொஷினை பாருங்கள். இதுக்கு வந்து
ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட்டு மெத்தட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. 3x ஒரே நிமிஷம். 3x ஈக்குவல் டு 5y ஈக்குவல் டு 4z. ஓகேவா? இப்போ கீழே இந்த சம் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் டு இசட், இதுதான் கொஷின் கேட்டிருக்கான். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3xஐ மறந்துடுங்க. ஓகேவா? இது ரெண்டு, இந்த மற்ற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிருங்க. அவ்வளோதான், சிம்பிள். எதை கேட்குறானோ அதை மறைச்சிட்டு கையை வச்சு மறைச்சிக்கோங்க. இது மற்ற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸ் கேட்குறான், அப்போ 3xஐ மறந்துடுங்க. 5 4 சார் எவ்வளோ வரும்? 20. சூப்பரா. நெக்ஸ்ட்டு ஒய் கேட்குறான். ஒய் கேட்கும்போது என்ன பண்ணணும்? ஒய்யை மறந்துடணும். மற்ற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 4 சார் 12. சூப்பர் தானே? ஓகே. அதே மாதிரி இப்போ இசட் கேட்குறான். இசட் கேட்கும்போது மற்ற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 5 சார் 15. சூப்பரா. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இவ்வளோ தான். இந்த இதில் நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும், இது அடிக்கடி கேட்பான், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதை கேட்டாலும் அந்த இதை மறைச்சிடணும். இப்போ எக்ஸ் கேட்டானா எக்ஸை மறைச்சிட்டு ஒய் இசட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஒய்யை கேட்டானா மறைச்சிட்டு அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இசட்டை கேட்டானா இசட்டை மறைச்சிடணும். 3 × 5 மல்டிப்ளை பண்ணி போட்டுறோம். சூப்பர் தானே? புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியலைன்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் என்னால் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இன்னும் டீச் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம். இன்னிலேருந்து நம்ம வந்து கண்டினியூஸாக கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து பார்க்குறீங்கன்ற பஸ்ஸில் ரெகுலராக கொண்டு போங்க. நான் ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு சொல்லித் தரதில்ல அவ்வளோ விருப்பம் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரையும் பேசிக்ஸ்லேருந்து போகிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் அதுக்கு தான் அந்த சேனலே நான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் அதுக்காக என்னை எதிர்பார்த்தீங்கன்னா தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. நான் வந்து பேசிக்ஸ்லேருந்து தான் அதுக்கப்புறம் கொண்டு போகிறேன். சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு, ஏதாவது நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணணுன்ற பட்சத்தில் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ ரேஷியோ ஆஃப் த மார்க்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஓகே, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சம்ஸுக்குள்ளே வரான். ஓகேவா? ஜிடி லெவலில் வரான் இப்போ தான் உள்ள எஸ்எஸ்சி ஜிடி லெவலில். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ஆஃப் த மார்க்ஸ் கொடுத்துட்டான். ஓகே, ஏன்ற ஒருத்தருக்கும் ஏன்னு ஒரு ஆளுக்கும் பின்னு ஒரு ஆளுக்கும் ரேஷியோ என்ன இருக்கான்? மார்க்ஸு 3:4ன்னு இருக்கும். அதாவது ஒரு 30 மார்க் எடுத்தாருன்னா ஒரு 40 மார்க் எடுக்கிற மாதிரி மீனிங். ஓகேவா? அதே வந்து சிக்கும் பிக்கும் கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா சிக்கு வேறு மாதிரி இருக்கும், பிக்கு வேறு மாதிரி இருக்கும். அந்த டைமில் அவங்க 2 பேரும் மட்டும் கம்பேர் பண்ணும்போது அப்போ என்னவா இருக்கான்? 4:5. ஓகே, நமக்கு வந்து மெயினாக எப்போவுமே சொல்லிடுறேன், ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ஒரு சம்மாக கேட்கும்போது நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்டெப்புக்கு நம்ம வந்துடணும். ஓகேவா? நம்மளோட ஸ்டெப்புக்கு நம்ம வந்துட்டோம்னா நமக்கு ஈஸி. ஸோ இந்த சம்மெல்லாம் நீங்கள் வந்து உட்காந்துட்டு திரும்பி இங்கே 4 இங்கே 3லாம் போட்டு இங்கே 4ன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் போடக்கூடாது. சரியா? நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்காக இந்த பேசிக் கான்செப்ட் சொல்லிக் கொடுத்தேன். இது 2 தான் நமக்கு மெயின். ஏன்னா இதுதான் காமன் டேர்ம்ஸ். இது ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச் ஆகும்போது இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸுமே கொண்டு வரக்கூடாது. அந்த இதை அப்படியே தெளிடணும். 3:4:5. புரிஞ்சுதா? இதுக்கு தான் சொன்னேன், பேசிக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு அப்ரோச் தி சம். ஓகேவா? ஸோ 3:4:5 தான் வந்து ரேஷியோ. அப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். 3:4:5 தான் வந்து A:B:C உடைய ரேஷியோ. ஓகே, தென் இஃப் த டிஃப்ரென்ஸ் இன் த மார்க்ஸ் ஆஃப் ஏ அண்ட் சி, ஏக்கும் சிக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துறான். எவ்வளோவா? இதோட டிஃப்ரென்ஸை பாருங்கள், எவ்வளோ கம்மியாக இருக்குது? 2 கம்மி. 2 தானே? இந்த 2 தான் வந்து அவன் எவ்வளோன்னு சொல்லிட்டான்? 30 தான். இவ்வளோ தான். இப்படி தான் கொடுப்பான். இப்படி கொடுத்துட்டு இன்டெரக்டாக எவ்வளோன்னு கேட்பான். பாருங்க. தென் ஹவு மெனி மார்க்ஸ் ஆஃப் பி, பி எவ்வளோ எடுத்திருப்பான்? 4. ஓகேவா? இதை வந்து நம்ம 2 விதமாக சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி அடிக்கலாமா? எவ்வளோ டைம்ஸ்? 15 டைம்ஸ் போகுமா? 2 டேபிளில் 30. அப்போ 15 × 4 எவ்வளோ? 60. ஸோ 60 மார்க்ஸ் எடுப்பான்னு சொல்லிட்டு போடலாம். இன்கேஸ் இது இன்னும் நம்ம ஸ்பீடாக போடலான்ற பட்சத்தில் இது எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லி தரேன் பாருங்கள். இங்கேருந்து இந்த 2லேருந்து இங்கே எவ்வளோ இது போயிருக்குன்னு பாருங்கள். 2லேருந்து ஒரு 2 டைம்ஸ் ஆயிருக்கா? 2 2s are 4 தானே? அப்போ அதே மாதிரி இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ வரும்? 30 × 2 60. ஸோ இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். உங்களுக்கு எது வந்து நான் எல்லாமே ஏன் சொல்லித்தரேன்னா, சம்ஸ்குள்ளே போக போக நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இந்த நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி அந்த நோட்ஸை பார்த்து என்ன மாதிரியே பொறுமையாக சால்வ் பண்ணிட்டு வாங்க. எடுத்த ஒன்றெல்லாம் யாராலையும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணிட முடியாது. அந்த ஃப்ளோலேயே நம்ம டெய்லி போகிறோம். இதுவரையும் நான் எதுவுமே ப்ரிப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணல சார், நான் இப்போ தான் கொண்டு போகிறேன்னா நீங்கள் வந்து தைரியமாக நம்மளை வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், ஏன் கான்செப்ட்ஸ் வந்து நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லைன்ற பட்சத்தில் நீங்களும் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஓகே, தென் a sum of money was divided between Cyrus, Mohan and Misty. The ratio of the sum received by Cyrus and Mohan. So Cyrus ஒரே நிமிஷம்,
சைரஸ், ஐயோ இந்த ஓகே சைரஸ், ரோஹன் அண்ட் மிஸ்டி. ஓகேவா, இவங்க 3 பேர். சைரஸ் அண்ட் ரோகன் தான் கொடுத்துருக்கான். ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எவ்வளோ கொடுத்துருக்கான்? 3:1. அந்த பேர்லாம் ரொம்ப முக்கியம். நீ ஏன் மாற்றி போட்டிங்கன்னா சமயம் தப்பாயிடும். ஸோ கொஞ்சம் கொஷின் படிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவும் படிங்க, ஸ்பீடாகவும் படிங்க. வெல் தி ரேஷியோ ஆஃப் த சம்ஸ் ரிசீவ்ட் பை ரோஹன் அண்ட் மிஸ்டி. இப்போ வந்து ரோஹன் அண்ட் மிஸ்டி கொடுத்துருக்கான். எவ்வளோ? 7-12. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டெப் போட்டு போயிடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்க நம்பரை போட்டுலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் உங்களுக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரேஷியோ ஈக்குவல் பண்ணலாம். நம்மளோட மெயின் தாட்டே என்ன, அது ரேஷியோ ஈக்குவல் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி ஈக்குவல் பண்ணலாம்? இங்கே 7ஆல் பண்ணிட்டா இது ஈக்குவல் வரும், இங்கே 2ஆல் பண்ணிட்டா இது ஈக்குவல் வரும். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் வந்துட்டாலே எப்பவுமே அந்த ஆட் நம்பர் எடுத்துகிட்டு போய் ஈவன் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், ஈவன் நம்பர் எடுத்துகிட்டு போய் ஆட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஈஸி. ஸோ இங்கேயும் என்ன பண்ணுவோம், நம்ம 2ஆல் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே எடுத்துகிட்டு போய் 7ஆல் பண்ணுவோம். இவ்வளோ தானே பண்ணுவோம். சூப்பர். 7 3 சார்னா வரும் 21. அதே மாதிரி பாருங்கள் 14. ஓகே, தென் இங்கே பாருங்கள் 24. ஓகேவா, இது எல்லாமே ஒரே டேபிளில் போவான்னு பார்த்தீங்கன்னா போகாது. ஏன்னா 21 24 வந்து 3 டேபிளில் போவோம், 14 வந்து 3 டேபிளில் போகாது. ஸோ இதுதான் அந்த ஃபைனல் ரேஷியோன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். தென் இது சம் ரிசீவ்ட் பை சைரஸ் வாஸ் 1900 லெஸ் தென் த சம் ஆஃப் ரிசீவ்ட் பை மிஸ்டி. ஓகே, அந்த சம் வந்து சைரஸ் வந்து மிஸ்தியை விட 1800 கம்மியாக இருந்தால் அப்போ சைரஸும் மிஸ்தியை தான் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ சைரஸ் வந்து எவ்வளோ ரேஷியோ? 21 ரேஷியோ. மிஸ்தி எவ்வளோ ரேஷியோ? 24 ரேஷியோ. ஸோ ஜஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 3. இந்த 3 பாட்டு தான் வந்து 1800ன்னு சொல்லிட்டான். இப்போ என்ன கேட்பான்னு பார்த்தா ரோஹன் எவ்வளோ வாங்கியிருப்பான்னு கேட்பான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதான் கொஸ்டின் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இப்போ 14 பார்ட்ஸ் நான் பார்த்தா ஆன்சர். இப்போ 3 டேபிள் அடிங்க, 6 டைம்ஸ் வருமா? இப்போ 6 4 எவ்வளோ வரும்? 24 பேலன்ஸ் 2, 6 1 6 8. அப்போ 8400 தான் ஆன்சர். 8400 இருக்கா? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் விஷயம். சிம்பிள் தானே. அதாவது சைரஸ் வந்து மிஸ்தியோட 1800 கம்மியாக வாங்குறான். ஏன்னா இவன் 24 பார்ட்ஸ் யார்? மோகன். சைரஸ் வந்து எவ்வளோ? 21 தான். அப்போ கரெக்டு தான். டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 3 கம்மியாக இருக்குது. இந்த 3 தான் எதுவாக இருக்க முடியும்? அந்த 1800 இருக்க முடியும். அதுதான் நம்ம இங்கே டேரெக்டாக எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். போக போக செட் ஆகிடும் எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கொஷின் எப்படி பண்ணலாம்? இந்த கொஷின் நான் வந்து ஈஸியாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. P, Q அண்ட் R. ஓகே தானே. இப்போ P வந்து 3 ரேஷியோ, Q வந்து 4 ரேஷியோ, அதே மாதிரி இங்கே 4, இங்கே 7. ஸோ இந்த கொஷின் நம்ம ஈஸியாக ஈக்குவல் பண்ணிடலாம். 3:4:7 தான் வந்து ஃபைனல் ரேஷியோ. நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு வரீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ P + Q ஓகேவா, தென் வந்து Q + R. ஓகே, தென் வந்து என்ன சொல்கிறான்? R + P. இதை வந்து கண்டுபிடிச்சான்றான். ஓகே, அப்போ PQ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ வரும்? சிம்பிளாக அப்படியே ஆட் பண்ணி போட வேண்டியதான். 3 + 4 எவ்வளோ? 7. ஓகே, நான் டேட்டா போடுறேன். Q + R எவ்வளோ வருது? Q + R 4 + 7 எவ்வளோ? 11. சிம்பிள் தானே. உங்களுக்கு புரியுது நான் நம்புகிறேன். R + P 10. இன்னும் ஸ்லோவாக போனாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்லோவாக போகலாம். ஓகே, ஆப்ஷன் டி. இந்த மாதிரி எந்த கொஷின் கொடுத்தாலும் இனிமேல் நீங்கள் போடணும். ஒன்றுமே இல்லை, எடுத்தோடனே நம்ம இந்த ரேஷியோ இப்படி கொடுத்துருப்பாங்க தனியாக, அதை ஈக்குவல் பண்ணி நம்ம கொண்டு வரது ஃபஸ்ட்டு. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மோட்டிவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மோட்டிவே தான். இது முடிச்சதுக்கப்புறம் அவன் எந்த மாதிரி கொஷின் பின்னாடி கேட்டாலும் அதை நம்ம இதுலேருந்து கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ இந்த கொஷின். ஸோ இப்போ இதில் வந்து 4. ஓகேவா, இதுவும் வந்து நம்ம அந்த சொன்னல அந்த 2 மெத்தடு, அது ரெண்டுத்துலையுமே போடலாம். ஸோ பார்ப்போம். ABCD நமக்கு எது ஈஸியாக இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே, 8:13. B/C எவ்வளோ? 5:8. ஓகே, தென் வந்து C/D எவ்வளோ பாருங்கள்? 4:5. ஓகே தானே. ஓகே, இப்போ இந்த கொஷின்லாம் நீங்கள் உட்காந்து பக்கத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று தான் மல்டிப்ளை பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து ஈக்குவல் பண்ணுங்கள். 13:5 நான் என்ன சொன்னேன்? எப்படி ஈக்குவல் ஆகலாம்? 65 தான் இது ரெண்டுத்துக்கும் காமன். கரெக்டு தானே. ஸோ இதை 5ஆல் பண்ணிடுங்க, இதை 13ஆல் பண்ணிடுங்க. நான் இது மாதிரி வரலன்ற பட்சத்தில் இந்த நம்பரால் பண்ணிட்டீங்க, இந்த நம்பர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. சரியா. ஸோ இது வந்து நம்ம பண்ண தேவையில்ல. இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணதுனா இதையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே 8 இருக்குது, 4 இருக்குது. அப்போ இதை மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணிட்டாலே இது ரெண்டு ஈக்குவல் ஆயிரும். ஸோ என்ன பண்ணலாம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே தானே. சிம்பிள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு வாட்டி கூட சொல்கிறீங்க பாருங்கள். இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் நமக்கு வந்து கனெக்டிங் பாயிண்ட்டு. ஸோ 13 5 எப்படி ஈக்குவல் பண்ணலான்னு பார்த்தா, இதை திருப்ப நான் இங்கே மல்டிப்ளை பண்ணால் இது ஈக்குவல் ஆகும். அதாவது 65 ஆயிரும். இங்கே இதில் வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் இதுவும் 65 ஆயிரும். இது ரெண்டு ஈக்குவல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இதில் வந்து நான் எதுவுமே சேஞ்சஸ் கொண்டு வர தேவையில்ல. ஏன்னா இதை சேஞ்சஸ் பண்ணாலே இது ரெண்டு ஈக்குவல் ஆயிரும். ஸோ 2 டைம்ஸ் பண்ணால் மட்டும் போதும். சரியா. கொஞ்சம் வந்து திரும்பி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்டார்டிங் பிகினராக பார்க்குறீங்கன்னா.
40, இங்கே வந்து 8 5s are 40, இங்கே 65, இங்கே என்ன வரும் 8, இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், நான் மறந்துட்டேன் பாருங்க 2, இப்போ என்ன வரும் 10. கரெக்டு தானே? நம்ம போட்டது எல்லாமே பர்ஃபெக்ட்டு தானே? ஓகே, சூப்பர் தான். இப்போ என்ன கேட்குறான்னா A:2, B:2, C:2, D. நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? இங்கே பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இதை வந்து முதல்ல 13ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும்ல. ஆக்சுவலாக பார்த்துருந்தீங்கன்னா பண்ணியிருக்கணும். பண்ணிட்டு தான் நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணியிருக்கணும். கரெக்டு தானே? ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இதை ஈக்குவல் பண்ணதுனால இந்த இதுவே நம்ம தப்பாக தான் எடுத்திருக்கோம். தான் சின்னதாக நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாம் உஷாராக பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தை மட்டும் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ நம்ம குழப்பிக்காது. நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரியா? இங்கே பாருங்கள், போடுங்க. எவ்வளோ வருது? 40. ஒரே நிமிஷம், இது எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 40, 65, 8 13 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 8 3s are 24, பேலன்ஸ் 2, 8 1s are 8, 10, 104. இப்போ வந்து இந்த C:2 திரும்பி எழுதுங்க. என்ன வருது? 4:5. கரெக்டு தானே? ஸோ ஏன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நீங்கள் அதுவே இந்த பக்கத்தில் நம்பர் போட்டிங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சதோ ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து ஈக்குவல் பண்ணாமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணிட்டு தான் நம்ம இதை பண்ணோம். ஸோ அதனால் ஒரு இதுவாக சேர்த்துக்கோங்க. அதாவது A:2, B:2, Cன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து என்னது? இந்த 8:13. இதையும் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டியை வந்து ஆட் பண்ணி நம்ம திரும்பி சால்வ் பண்ணுறோம்னா நமக்கு ஈஸி. மொத்தமாக சால்வ் பண்ணதுனால தான் நம்ம போன சம்மில் தப்பு பண்ணோம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாமா? ஒன்றுமே இல்லை. இது எப்படி ஈக்குவல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த 104 இதில் இந்த உங்களுக்கு எப்படி எந்த டேபிள் ஸ்ட்ரெயிட்டாக போகுதுலாம் 104 ஒரே நிமிஷம். இந்த 104 வந்து இந்த 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 டேபிள் எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ் வருமா? பேலன்ஸ் 2. அப்போ எத்தனை வாட்டி வரும்? 6 டைம்ஸ் வரும். அப்போ 26 × 26. இப்போ இங்கேயும் 26. சூப்பர் தானே? இப்போ போகலாம். 40:65 இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக போட்டுருங்க. 104 இப்போ இதை மட்டும் பண்ணுங்கள். 5 6 எவ்வளோ? 30. 5 2s are 10, 13. ஸோ இதுதான் அந்த ஃபைனல் ரேஷியோ. ஃபைனல் ரேஷியோ எது? இங்கே எழுதிட்டா 40:65 104:130. ஸோ இந்த கொஷின் நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா நான் சொல்லுவேன்ல, 8 இங்கே 13 போடுங்க. அதே மாதிரி வந்து இங்கே 5 இங்கே 8 அதே மாதிரி வந்து ஒரு நிமிஷம். அதே மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம? இங்கே 8 இங்கே 4 இங்கே 15 போட்டு பக்கத்தில் இருக்க நம்பர்ஸை நம்ம அப்படியே 13 இங்கே 8 இங்கே 5 இங்கே 4ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்பரையாக மல்டிப்ளை பண்ணி போட்டு இந்த ரேஷியோ கண்டுபிடி. அதுக்கு நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மெத்தடை வந்து படிங்க நான் திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போக ஆரம்பிச்சிடலாமா? புரிஞ்சிச்சுலாம் இந்த சம்மு? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நீங்கள் இன்னொரு வாட்டி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகே, எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். அந்த கான்செப்டில் மட்டும் ஸ்ட்ராங் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதானடா மேக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் தெரியும். ஸோ ஓகே, நம்ம டீச்சிங் ஒர்க் நல்லா புரியுது அப்படின்ற மாதிரி. இல்லைனா நான் ஏதாவது என்ன இம்ப்ரூவ் பண்ணுவேன்ல, அதுக்கு தான் கேட்குறேன். ஓகே, 9:4. ஓகேவா? நெக்ஸ்ட் ZW அதை வந்து நான் அப்புறம் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இது ரெண்டுத்தையும் மட்டும் கண்டுபிடிச்சி அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பண்ண தப்பாக இங்கே பண்ணணும். இங்கே பாருங்கள், 9 இங்கே வந்து 5. ஸோ இங்கே நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்? 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? பண்ணுங்கள். 9 6 are 54. ஓகேவா? ஸோ டேபிள்ஸ் வந்து டிப் டாப்பாக இருக்கணும். திரும்பி சொல்கிறது அதான். 45 20. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த Z/W இதை வந்து இங்கே திரும்பி கொண்டு வாங்க. ஓகேவா? என்ன வருது? 2:3. இப்போ மொத்தமாக ஓல்ட் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணிடலாமா? என்ன பண்ணிடலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் ஆயிருமா? இதுவும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் ஆயிருமா? ஸோ எழுதுங்க, 54:45:20:30. இவ்வளோ தான் விஷயம். ஸோ அவன் என்ன கேட்குறான்? XZW தான் கேட்குறான், Y கேட்கல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னு பார்த்தா 54:20:30 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண பார்ப்போம். 2 டேபிள் அடிக்கலாமா? இன்னும் ஏன்னா இது வந்து இன்னும் சுருங்கும். கரெக்டு தானே? அப்போ 2 டேபிள் ஆச்சா? 2 2s are 4, பேலன்ஸ் 1 7. 27:2 டேபிளில் 10 டைம்ஸ் போகுமா? இது எத்தனை டைம்ஸ் போகும்? 15 டைம்ஸ் போகும். இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். நான் சொல்லியிருக்கேன், இப்போவுமே ரேஷியோ வந்து ஷார்ட்டஸ்ட் ஃபார்மில் தான் கொடுக்கணும்.
ஸோ 27:10:15 ஆப்ஷன் பி. ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம்னா என்ன? அதை வந்து எவ்வளோக்கு ஒரே டேபிளில் சுருக்க முடியுமோ அதை சுருக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எந்த டேபிளில் சுருக்கணும்னு பார்த்தா 2 டேபிளில் இந்த இதை வந்து நம்ம சுருக்கிட்டோம். ஒரே டேபிளில் சுருக்க முடிஞ்சால் சுருக்கணும், இல்லைனா சுருக்கூடாது. இது 3 டேபிளில் போகுது, இது 2 டேபிளில் போதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒன்று அடித்தா ஒரே டேபிள், ஒன்று மல்டிபிள் பண்ணால் ஒரே மல்டிபிள், அந்த மாதிரி தான் இருக்கணும். ரேஷியோ மட்டும் இப்படி தான். ஸோ மண்டையில் நல்லா நிறுத்திக்கோங்க. இப்போ இந்த கொஷினோட நம்ம இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து அடுத்த டைப் பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம பேசிக் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நான் சொன்னது தான். இது மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்களா, இந்த ஏபிசிடிக்கு வந்து 875 ரூபா பிரித்து கொடுக்கணும். ஓகேவா? அவனோட ரேஷியோலாம் கொடுத்துருப்பான். அதை நம்ம ஈக்குவல் பண்ணி யாருக்கு எவ்வளவோ நம்ம அதை பிரித்து கொடுத்துட்டு இந்த சமம் முடிச்சிக்கலாம். சரியா? ஸோ பார்ப்போம். A:2 B:2 C:2 D, மொத்தம் 4 பேர். ஓகே, 1:2. ஓகே, தென் வந்து B:C எவ்வளோ? 3:1. ஓகே தானே? இப்போ C:D வந்து 2:3. அதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதை மட்டும் முடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளை ஈஸியாக ஆகலன்ற பட்சத்தில் மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ 3, 6 அண்ட் எவ்வளோ வரும்? இங்கே வந்து 2 மல்டிப்ளை பண்ணும். கரெக்டு தானே? இது அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் இனிஷியல் டேஸில் எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரியா? கரெக்டு தானே? ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சி அந்த டி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 2:3. ஸோ இதில் வந்து சேஞ்சஸ் இல்லைன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்? டேரெக்டாக அது ஒரே ரேஷியோவை கொண்டு வந்துடலாம். இது பாருங்கள், 3:6:2:2:3. ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபைனல் ரேஷியோ. இப்போ வேல்யூ ஆஃப் சி கேட்குறான். ஸோ மொத்தம் ஆட் பண்ணுங்கள். என்னன்னா இப்போ அந்த ரேஷியோ எப்படி இங்கே எழுதுறேன் பாருங்கள். 3:6:2:2:3. மொத்தமாக ஆட் பண்ண எவ்வளோ வருது? இது ஒரு 5, 11, 14. 14 இன்னொரு டிஸ்ட் பண்ணுங்க. 9, 11, 14. 14 தான் வருது. ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா? C:D, B:C, B:C ஓகே தான். 6, இது வந்து 3, 3:6:2 ஓகே தான். C:D வந்து 2:3. ஸோ ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சியோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். ஓகே, 2ஓட வேல்யூ. இப்போ என்ன பண்ணலாம்? 14, இங்கே வந்து 8, 7 and 5. ஸோ 7 டேபிளில் கேன்சல் பண்ணி போமா? 7 டேபிளில் போகுமா? இது 2 டைம்ஸ் வந்து போவோம். ஓகே, 7 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம் 2 டைம்ஸு. இங்கே வந்து என்ன வரும்? 7 டேபிளில் 1 டைம்ஸு. இங்கே வந்து பேலன்ஸ் 1 வருமா? 2 டைம்ஸ் 14 வருமா? பேலன்ஸ் 3, 5 டைம்ஸ் வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குது? இந்த 2 தான் வந்து இந்த 135 இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தா ஏ இதான், பி தான், சி தான், டி தான். இதுக்கப்புறம்லாம் வந்து நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா அவன் சியோட வேல்யூ டேரெக்டாக கேட்டிருக்கான். சியோட வேல்யூ என்ன? 2. அந்த 2 தான் எவ்வளோ? 125. ஸோ ஆப்ஷன் ஏ. இவ்வளோ தான். சிம்பிள். புரியுதில்ல உங்களுக்கு? அதாவது நம்ம டோட்டலாக ஆட் பண்ணோம் பாரு, 14 வந்துச்சா? அந்த 14 தான் மொத்தமாக அவன் எவ்வளோ சொல்லிட்டான்? 875 சொல்லிட்டான். இதை வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு டேரெக்டாக இது போகாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர் போகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இது ரெண்டும் காமனாக போகிற மாதிரி ஒரு டேபிள் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு 7 டேபிளில் போகும். ஸோ 7 டேபிள் இது வந்து 2 டைம்ஸ் வா. இங்கே பாருங்கள், இது 7 டேபிள் எத்தனை டைம்ஸ்? இது 1 டைம் வரும். இங்கே ஒரு 1, அப்போ 2 டைம்ஸ் வரும். இங்கே ஒரு 3 வருமா? ஸோ 5 டைம்ஸ். அப்போ டேரெக்டாகவே தெரிஞ்சிச்சு எனக்கு. அந்த 2 பார்ட்ஸ் எவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு? 125. ஸோ ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. சேம் டைமில் நம்ம கண்டென்ட் இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் என்னால் நெக்ஸ்ட் செஷன்லேருந்து இன்னும் கூட உங்களை எங்கேஜிங்காக கொண்டு போக முடியும். சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பை.